ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா வந்து நான் இப்போ நெக்கு வந்து கேன்வாஸில் கட் பண்ணி அதை கிளாத்தில் அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்டு லைனிங் கிளாத்தையும் அண்டு மெயின் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதையும் வந்து அந்த மாதிரி அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இதில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நெக்கை வந்து அட்டாச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லைனிங்கை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்து இது பண்ணலாம். இப்போ நம்ம லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ நெக்கை நீங்கள் வந்து டேரெக்டாக அடித்து திருப்ப போகிறீங்க, இந்த மாதிரி கேன்வாஸோ இல்லை எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவும் கொடுத்து தைக்க போகிறதில்ல அப்படின்னா நீங்கள் வந்து லைனிங்லேயே வந்து நெக்கை கட் பண்ணிவிட்டு நெக்கை ஃபஸ்ட்டு அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறமா சைடு எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணலாம். பட் நம்ம இப்போ நெக்குக்கு தனியாக வந்து பீஸ் கொடுக்கறதுனால நம்ம இந்த மாதிரி கரெக்டாக வச்சு அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நெக்கை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதே மாதிரி பேக் பீஸ் இன்னொரு பீஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதையும் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூட நம்ம இதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம நெக்கை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு வந்து எப்படி பண்ணணும்னு பாருங்கள். கரெக்டாக சென்டர் பார்த்து இந்த மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி குண்டூசி இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு பின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் அது வந்து சேஞ்ச் ஆகாத மாதிரி வச்சுட்டு அந்த கேன்வாஸை ஒட்டியே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக அதை ஒட்டியே வந்து தையல் போடுங்க. ரொம்ப தள்ளியும் போட்டுறாதீங்க, இல்லை கேன்வாஸ் மேலேயும் போட்டுறாதீங்க. அந்த டேர்னிங்லலாம் பார்த்து கரெக்டாக வந்து நீங்கள் டேர்ன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சென்டரும் வந்து மாறிடக்கூடாது, அதனால் அதையும் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்கு வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் இருக்கக்கூடிய பின் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/4 இன்ச் போதும், 1/4 இன்ச் நீங்கள் கேப் விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் டேர்ன் பண்ணிக்கலாம். டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நெக்கு வந்து கரெக்டாக ஃபோல்ட் ஆகும். அந்த வளைவு போர்ஷன்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல வந்து நம்ம எப்பவும் வந்து கட்ஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நம்ம படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். 2 தையல் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம எப்போவும் வந்து 2 தையல் போட்டோன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து 2 தையல் வந்து போட்டுக்கலாம். நல்லா அதை ஒட்டியே வந்து தையல் போட்டுக்கோங்க. நல்ல ஒரு த்ரெட் அளவுக்கு கேப் இருந்துச்சுனாலே போதும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ ஒட்டி தையல் வந்து போடுறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நல்லா ஒட்டி தையல் போட்டுட்டு கரெக்டாக அந்த கேன்வாஸெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி அண்ட் மெயின் பீஸ் வந்து அடியில் ஃபோல்ட் ஆகி போகாத மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு தையலும் வந்து நம்ம இதில் மேலேயே போட்டுக்கலாம். பிசுறு கூட கையோட வெட்டி விட்டுருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கடைசியாக நிறைய நூல்லாம் தொங்கிட்டு இருக்காது. அதுக்காக இப்போ இதுக்கு மேலே அதாவது சைட்லேயே வந்து இன்னொரு தையல் 2 தையல் போடுவோம் இல்லையா, சுடி டாப்போட ஃப்ரண்ட்டுக்கெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் வந்து இதையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட்டிங் வீடியோ போட்டிருப்போம், இதை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாமல் போய் அதை பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கட்டிங்கும் தெரிஞ்சிடும், ஸ்டிச்சிங்கும் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ 2 தையல் போடவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த இடம் வந்து நீட்டாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேக் பீஸ் வந்து இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து நம்ம வந்து இது கூட வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம டாட்டுக்கு வந்து நம்ம 2 பாயிண்ட் வந்து நீடில் மார்க் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்லேயும் இதே மாதிரி நம்ம வந்து டக் பிடிக்கணும், பேக்லேயும் வந்து நம்ம டக் பிடிக்கணும். ஏன்னா அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷேப் வந்து கொடுக்கும். அதுக்காக இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு 2 டக் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நம்ம வந்து
இதே மாதிரி டக் வந்து பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பேக் பீஸையும் ஃப்ரண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து டக் பிடிச்சிருக்கோம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது டக்கே தெரியல அவ்வளோக்கா பிடிச்சிருக்கிறதே. ஸோ இப்போ இது வந்து பேக் பீஸ், இதையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம வந்து படிமான தையல் வந்து போடலை. ஏன்னா இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி மெயின் பீஸை வந்து பேக் பீஸை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பேக் பீஸோட கேன்வாஸ் இந்த மாதிரி தள்ளிட்டு அதுக்கு நடுவில் வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து வச்சுட்டு கேன்வாஸை வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் வந்து இந்த மாதிரி ரஃப் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடும் அதே மாதிரியே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரா எட்ஜஸ் வந்து உள்ளே கவர் ஆகிடும், அவ்வளோக்கா வெளியில் வந்து தெரியாது. அதுக்காக ஸோ இந்த இடத்துல வந்து 2 தையல் வந்து போட்டுக்கோங்க. ஒன்று மேலேயே ஒன்று போடுங்க, தள்ளி தள்ளிலாம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே வந்து இந்த தையலையும் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த கார்னர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து டேர்ன் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா நம்மளுக்கு இந்த எட்ஜஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் டேர்ன் பண்ண முடியாது. அதனால் இந்த கார்னரை வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து டேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வந்து பேக் சைடோட கேன்வாஸ் வந்து பேக் சைடு வந்து உங்களுக்கு டேர்ன் ஆகி போயிடும். அண்டு வந்து அந்த ரா எட்ஜஸும் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். அண்ட் இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து கரெக்டாக ஒரு சைடாக எடுத்து விட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு படிமான தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். பேக் சைடுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டிச் வந்து போட்டாலே போதும், 2 ஸ்டிச் வந்து பண்ணணுன்ட்டு இல்லை. ஸோ இப்போ பேக்கும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட்டும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது ஸ்லீவ் வந்து நம்ம கீழே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதாவது பாட்டம் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்து நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் கிடச்சிருக்கும், ஃபினிஷிங்கெல்லாம் நீட்டாக. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம கரெக்டாக நம்ம வந்து அந்த ஷார்ப் எட்ஜஸ்ஸு, அதுக்கப்புறமா அந்த வளைவு போர்ஷனில் கட்ஸ் கொடுக்கறது, இது எல்லாத்தையும் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். அண்ட் அதே போல் நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு நெக்கு வந்து பண்ணோம் அப்படின்னாலே உங்களுக்கு இன்னும் அதோடய ஃபினிஷிங் வந்து நல்லா தான் இருக்கும். அதுக்காக அண்ட் இந்த ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இன்னர் ஆர்ம் வந்து கட் பண்ணணும். அதாவது உள்கை வந்து வெட்டணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப தொலைன்னு இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும். வெட்டிட்டு இந்த மாதிரி அந்த 2 பீஸையும் பிடிச்சி நாட்ச் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது ஃப்ரண்ட்டுன்னு தெரியும். இப்போ நம்ம வந்து இந்த பீஸ் இருக்குது பார்த்திங்களா, பாடிஸ் இருக்குது இல்லையா, அதோட வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவும் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக சென்டர் பார்த்துக்கோங்க, நகர்ந்து மிஸ் ஆகிட போகுது. ஸோ ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாடிஸோட முக்கால்வாசி வேலை வந்து முடிஞ்சிடும். நம்ம கட்டிங் மட்டும் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். இப்போ 2 ஸ்லீவும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட அவுட்லுக் வந்து இந்த மாதிரி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைடை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு வந்து நம்ம ரவுண்ட் ஜாயின் தான் பண்ண போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சுட்டு இந்த நம்ம நீடில் மார்க் வந்து உங்களுக்கு தெரியும், கரெக்டாக அதோட அளவுலேயே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது நம்ம வந்து பிரித்து விடுற மாதிரி 3 தையல் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு சைஸஸ் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து பிரித்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோ வேணுமா இல்லை குட்டீஸோட ஃப்ராக் வீடியோ வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் போடுறேன். ஏன்னா நம்ம எது வேணும் அப்படின்னாலுமே ரெண்டையுமே பண்ணலாம். பட் வந்து எதை வந்து மெஜாரிட்டியாக அதிகமாக பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணலாம். ஏன்னா குட்டீஸோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை இந்த மாதிரி பெரியவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸஸ் வந்து போடுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சைட்லேயும் நான் அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கிறேன். நம்ம சுடினா 2 தையல் தான் போடுவோம் சைடில். நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து 3 தையல் போடுவோம். நான் வந்து இதுக்கு வந்து 3 தையல் வந்து போட்டுக்கிறேன். ஆனால் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த இடத்துல வந்து ஒரே இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஆம்கோல் கிட்ட வந்து 3 பிரிச்சுட்டு அண்ட் ஸ்லீவ் கிட்டேயும் வந்து இந்த மாதிரி 3 தையல் தனித்தனியாக வர மாதிரி. ஆனால் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே தையல் மேலேயே தான் உங்களுக்கு வந்து தையல் வர மாதிரி இருக்கும். பாருங்கள், ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு தையல் மேலேயே தான் ஒன்று இருக்குது. அண்ட் அது கூட அப்படியே வர வர உங்களுக்கு வந்து நான் 3 தையல் சைட் பை சைடு வந்து உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒன் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கமும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பாட்டம். நம்ம இது மாதிரி லைனிங்கும் கட் பண்ணி வச்சுருந்தோம் அண்ட் மெயின் பீஸும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் லைனிங்கை எடுத்துகிட்டு கரெக்டாக உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, ஃப்ளீட்ஸ் வந்து எப்படி கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணி நம்ம கிளாத் விடுறது, எனக்கு வந்து சப்போஸ் பத்தாமல் போயிடுது அப்படி இல்லைன்னா எக்ஸஸாக வந்துடுது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களோட மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதை வந்து நீங்கள் வந்து 4ஆக மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போது ஒரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் அப்போவே சொல்லியிருப்பேன் 25 இன்ச்சஸ் வந்து எனக்கு வந்து ஹிப் மெஷர்மெண்ட் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதே 25லேயே 4 பீஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அப்போது எனக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது கரெக்டாக இருக்குது. அதனால் நீங்களும் வந்து அதே மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 1 இன்ச் அல்லது 3/4 இன்ச்சுக்கு 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஃப்ளீட்ஸ் கிடைக்கும். அண்டு நீங்கள் அதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ளீட் வந்து நீங்கள் எடுத்து விட்டு நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து நான் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கரை பகுதியாக தான் இருக்குது, பண்ண தேவையில்லை தான். பட் நம்மளுக்கு பார்க்க நீட்டாக இருக்கணும் இல்லையா, அதனால் கீழே வந்து ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அடுத்தது மெயின் பீஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நான் எடுத்து வச்சுட்டு ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுக்க போகிறேன். இதுதான் நான் வந்து எனக்கு ஹிப் மெஷர்மெண்ட்டு டோட்டலாகவே வந்து 25 வந்துச்சு. அந்த 25க்கே நான் வந்து அதே மாதிரி 4 பீஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். 4 பீஸ் எடுத்துகிட்டு இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா ஒரு ஃப்ளீட் அளவு, அதே அளவுக்கு வைக்கும்போது எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு ஃப்ளீட்டோட அளவு உங்களுக்கு எக்ஸஸாக வருதுன்னா கொஞ்சம் ஃப்ளீட்டோட மெஷர்மெண்ட் மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. நார்மலாக ஒரு 1 இன்ச் அப்படி இல்லைன்னா 1.25 இன்ச்சுங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் மெயின் பீஸ்லேயே வந்து ஃப்ளீட் வச்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் மெயின் பீஸையும் லைனிங்கையும் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது இதில் வந்து இப்போ பாடிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வச்சு பாடிஸையும் பாட்டமையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதுக்கு வந்து ஓப்பன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பேக் சைடில் வந்து நீங்கள் ஓப்பன் வச்சுக்கலாம், ஜிப்பு வச்சுக்கலாம். எனக்கு ஓப்பன் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஓப்பன் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் பாடிஸை மட்டும் டேர்ன் பண்ணால் போதும் அண்ட் பாட்டமை டேர்ன் பண்ண தேவையில்லை. அண்ட் இது சைடையும் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு சைடு எங்கே வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை சென்டர் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேக் சைடு வந்து நாட் வச்சுக்கலாம். அதாவது இடுப்புக்கிட்ட வந்து நாட் வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். ஏன்னா இடுப்புக்கிட்ட வந்து நம்ம லூஸாக தான் வச்சுருப்போம். ஏன்னா நம்மளுக்கு தலையோடு வந்து அது போடும்போது டைட்டாக இருந்துச்சுன்னா போட முடியாது. அண்டு கீழே மட்டும் நம்ம பார்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் மேலே வந்து பார்டர் வந்து யூஸ் பண்ணலை.
ஸோ லைனிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள இந்த மாதிரி தனியாக இருக்குது. அண்டு மேலே பாடி பீஸ் பாட்டம் வந்து மெயின் பீஸ் வந்து உங்களுக்கு தனியாக இருக்கும். ஸோ இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினாக நோட்டிஃபிகேஷன் ஆலில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம வீடியோவை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளும் நெக்ஸ்ட் நம்ம அதை வந்து ட்ரை பண்ணுவோம். அண்ட் பேக்கில் பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து நாட் வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.